இல்லாம கடவுளை யாருமே தெரிஞ்சுக்க முடியாது. அல்லேலூயா. இயேசு மூலமாக தான் பிதாவின் இடத்துல போகும். நானே வாசல், நானே வழி என்று சொன்னார். நாம் தேவனை அறிகிற அறிவினால நிரம்பனா இயேசுவின் மூலமாக தான், இயேசுவை அறிந்து கொள்வதன் மூலமாக தான் நாம் தேவனடை நெருங்க முடியும். தேவனோடு எப்படி நெருங்கி வாழ்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். எல்லாம் கண்களை முடிந்த காலவெளியில, ஆண்டவரே நான் இன்னும் அறிந்து கொள்ளணும்ப்பா, உன்னோடு கூட நான் நடக்கணும்பா, என்னோட பேசுங்க தகப்பன. உலகத்துல நான் யாரோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் தேவ பிரசனத்தை உணர முடியாது. உம்மோடு இருக்கிற ஒவ்வொரு நொடி பொழுதும் நான் பரலோகத்தை உணர முடியும், தேவ பிரசனத்தை உணர முடியும். என்னோட பேசுங்கப்பா. பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. பரத்திற்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை, கிருபையாக நீரெனக்கு தருவதெல்லாம் உமதண்டை. அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதர் நாக செய்யும் தேவனே, நான் ஆவல் பூமியில் மாவலிய கோரமான வன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் அண்டை சேர்ந்தேன் தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட. தூக்கத்தால் நான் கள்ளில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமது அண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நீங்க பேசுங்கப்பா, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே.
ஹல்லேலூயா. காணக்கூடாத கடவுளோடு மனிதன் சேர்ந்து நடக்க முடியுமா? வாழ முடியுமா? பாருங்க, மனிதன் பார்த்ததான் நம்புறான். ஏன்னா அதனுடைய என்னைக்கு மாம்சீக உலகத்துல மனுஷன் வந்தானோ பார்க்காத ஒன்று அவ்வளோ சீக்கிரத்தை நம்ப மாட்டான், பார்த்ததான் நம்புவான். ஆனா அந்த கடவுளை நம்மளால பார்க்கவும் முடியல. பார்க்காத ஒன்றை நம்ப வைக்கணும். காண முடியாத கடவுளை நம்பி அவரோடு கூட வாழ்கிறாருன்னு, இப்ப அவர் இல்லை ஆனாலும் என் கூட இருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கை எப்படி வரும்? அவர் என்ன பார்க்கிறாரு, என்ன கவனித்து கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு எப்படி உண்டாகும்? பார்த்தாதான் நம்புற வாழ்க்கை வாழுகிற மனுஷனுக்கு காணவே எந்த ஒரு அறிகுறி இல்லாத கடவுளினோடு இருக்கிறாரு. கடவுள் என்ன பார்க்கிறாரு, என் தேவையை சந்திப்பாரு, அவருக்கு எல்லாம் தெரியும். இப்படிப்பட்ட உணர்வுகள் ஒரு மனிதனுக்கு எப்படி வர முடியும்? அதனால பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு வரல. ஆனா இயேசு இந்த உலகத்துல அவர் வந்து என்ன பண்ணாரு? கடவுள் யார், அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி நெருங்க முடியும், அவர்கிட்ட எப்படி போக முடியும் என்பது அவர் நமக்கு வாசலாய் இருந்து நாம் தேவனுடைய சேரும் சிலாக்கியத்தை நமக்கு உண்டு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. மிகப்பெரிய பாவம் நமக்கு தடையாய் இருந்தது. தேவனோடு சேரும்படியாக சேருவதற்கு தடையாய் இருந்த பாவத்தை சுமந்தவர் தீர்த்து விட்டு திரைச்சிலையை இரண்டாய் கிழித்து, எந்த நேரத்தில் எந்த நிமிஷத்தில் எந்த சூழ்நிலையில எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் கூட உன்னை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். யாராய் இருந்தாலும் இந்த தேவனிடத்துல சேர முடியும், சேர்ந்து அவரோடு வாழ முடியும், அவரோடு நடக்க முடியும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்திலிருந்து 24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து. ஏனோக்கு என்ற ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஆதி காலங்களிலே 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து வாசிங்க. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம் சஞ்சரித்து கொண்டு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஒரு பக்கம் தேவனோடு சஞ்சரிக்கிறான், ஒரு பக்கம் குமாரரு குமாரத்திகளை பெற்றுக் கொள்கிறான், உலகத்தின் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான், இன்னொரு பக்கம் தேவனோடு நடக்கிறான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கையிலே அவன் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை. இந்த பகுதியை பற்றி எபிரேய புத்தகத்துல எழுதப்படுகிறது. அங்கே போகலாம். 11ஆம் அதிகாரம் எபிரேய புத்தகத்திலே 5ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி, மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இந்த ரெண்டு பகுதியை நீங்க சேர்த்து வச்சு படிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணு நல்லா விளங்கும். அவன் தேவனோடு சஞ்சரித்தான், அவன் காணப்படாமற் போனான், தேவனோடு எடுத்துக்கொண்டான். அவன் சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்தை பெற்றான். அந்த பகுதியில் ஆதியாகமத்தில் வாசித்தோம். அதே பகுதி இங்கே எழுதப்படும் பொழுது விசுவாசத்தினாலே ஏனோக்கு, இதில் எபிரேயர் புத்தகத்தில் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு, மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு சொன்ன வார்த்தையை இங்க நினைவு கூறலாம். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மறியாமலும் இருப்பான். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் இத்தனை சத்தியங்கள் இல்லாம, போதனைகள் இல்லாம, வேதம் இல்லாம, போதகர்கள் இல்லாம, சபை இல்லாம
அப்பவே ஒரு மனிதன் இந்த தெய்வத்தோடு சேர்ந்து அவரை நம்பி விசுவாசத்தோடு அன்றைக்கு ஒரு மனிதன் வாழ்ந்திருக்கிறான். அதை காட்டிலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உனக்காய் இந்த உலகத்தில் வந்து ரத்தம் சிந்திருக்கிறார். உடைய கரங்களிலே இந்த வேத 66 வேத புத்தகங்கள் சேர்ந்த வேத புத்தகம் கையில் இருக்கிறது. ஆதியாக முதல் படைப்பு சிருஷ்டிப்பு முதல் உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் இதுவரைக்கும் நடந்தது, நடக்க போகிறது, நடந்து கொண்டிருக்கிறது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு உடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எத்தனை பேர் அணுகினார்கள், தேவன் எத்தனை பேருக்கு நன்மை செய்தார், யாருக்கு எப்படியெல்லாம் தேவன் உதவி செய்தார், எப்படி நடைத்தன என்ற பலவிதமான சாட்சிகள் நிறைந்த அனுபவங்கள் நிறைந்த புத்தகங்கள் கையில் இருக்கிறது. இதையெல்லாம் ஒன்றுமே இல்லாத பொழுது ஒரு மனிதன் தேவனோடு நடந்திருக்கிறது உண்மையானால் இன்றைக்கு நீ நானும் இந்த தெய்வத்தோடு நடக்க முடியுமா? முடியாதா? நிச்சயமா முடியும். ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தோடு சேர்ந்து இந்த உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைக்கு ஈடு இன்னும் எதுவும் கிடையாதுங்க. முதலமைச்சருக்கு பிஏவா இருக்கிறேங்க, இல்ல அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஒரு பிஏவா இருக்கிறேன், தினமும் அவர் கூட தான் போறேன், கார்ல வரேன், நல்லது இருக்கலாம், உயர்ந்த பதவிதான். ஆனா அவருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. தேவனோடு நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற பாதுகாப்பு இந்த உலகத்துல யாருமே கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோட மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இரவும் பகலுமாய் அவர் கூட நடந்தாரம் பாருங்க. சூரிய ஒளி கூட பட அவரு இடம் கொடுக்கல, ஒரு பனி கூட அவங்கள தொட விடல. இதுதான் தேவனோடு நடக்கிற பாதுகாப்பு. ஹல்லேலூயா. பாதுகாப்பு மாத்திரம் இல்ல, உனக்கு ஒரு இளைப்பாறுதல், உனக்கு ஒரு சமாதானம், உனக்கு ஒரு ஞானம், தெளிவு, எங்க போகிறன்ற ஒரு நம்பிக்கையோடு போக முடியும். தேவன் நம்ம கூட இருக்கிறார்ன்றது பெரிய தைரியம் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படணும். ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நான் இன்னும் கிட்ட வரணும்ப்பா, இன்னும் உடைய அருகில் வரணும். ஏன்னா நம்ம நேசிக்கிற, விரும்புகிற, ஆசைப்படுகிற எல்லாமே நிலையற்றவைகள். காண்கிற அனைத்தும் அனித்தியமானவைகள். இந்த உலகத்தின் காரியங்கள் எதவனு ஆசைப்படலாம், அது எல்லாமே அனித்தியமானவைகள். இயேசு மாத்திரம் நித்தியமானவர். ஹல்லேலூயா. நீங்க சொல்றேன், உங்க கூட இருக்க எல்லா உறவுகளும், பிள்ளையா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், யாரோன்னு இருக்கட்டும், எந்த உறவும் உன்னோடு கடைசி வரும் வரப்போகிறது இல்லை. இப்பொழுதும் நீ மரித்த பின்பும் உன்னோடு கூட வருகிறவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. இப்பொழுதே அவரோடு நடக்க கற்றுக்கொண்டால் நித்தியமா அவரோடு நடக்கலாம். ஹல்லேலூயா. அவரே நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், அவரை நம்மை புரிந்திருக்கிறவர். நம்ம உடன் நடந்து கூடவே படுத்து கூடவே எழுந்திருந்தாலும் கூட உள்ளத்தின் ஆழங்களை ஒருவரால் அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. முழு ஆசைகளை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு சிலதை புரிஞ்சுக்கலாம். நம் தேவன் நம்மை அணுபாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன். இப்படிப்பட்ட தெய்வத்தோடு நடக்க நம்ம ஆசைப்படணும், விரும்பணும், அதற்கான நேரத்தை செலவிடணும். அப்ப பாக்குறோம், தேவனோடு நடந்தான், சஞ்சரித்தனா விசுவாசத்தில் நடந்தான். ஹல்லேலூயா. அப்போ கடவுளோடு நடக்கணும்னா விசுவாசமா இருக்கணும். விசுவாசத்தில் நடக்கிறவர்கள் தேவனோடு நடக்கிறவர்கள். ஹல்லேலூயா. விசுவாசித்து ஆகையாலே நான் பேசுகிறேன். அவன் சாட்சி பெற்றான். எப்ப சாட்சி பெற்றான்? தேவனிடத்துல சாட்சி பெற்றானா? தேவனுக்கு எல்லாமே தெரியுங்க, அவர்கிட்ட சாட்சி தேவையில்லை, அவர் எல்லாம் அறிந்திருக்கு. இந்த உலகத்து மக்களோட சாட்சியை பெற்றாம இவன் தேவனோடு வாழ்கிற ஒரு மனிதன் என்பதை மற்றவர்கள் சொன்னார்கள். ஆனா கடவுளை விசுவாசித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் காணப்படாம இருப்பான். என்ன சொல்லிருப்பாங்க? கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் அவரை நம்பி எதையும் விசுவாசித்து செய்து தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு மனிதன் திடீர்னு காணப்படாம போயிட்டான். மக்கள் எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்க? எப்பவும் ஜெபம் 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 இருந்தான், எப்போ ஆண்டவர் இருந்தான், எப்போ நல்லதே செய்து கொண்டிருந்தான், எல்லாருக்கும் அவன் பிரயோஜனமா இருந்தான், எல்லாருக்கும் உதவிகரமா இருந்தான். அவனை பார்க்கறது தேவனை பார்க்கறது போல. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன எங்க போனா? எல்லாருடைய நம்பிக்கை எதுவா இருந்திருக்கும்? கடவுள் உன்னை எடுத்துக்கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா.
அவன் கடவுள் உன்னை எடுத்துட்டு இருப்பான். வேற அவன் ஒரு சின்ன தப்பு பண்ண மாட்டான், உண்மையா இருப்பான், ஆண்டவருக்கு பிரியமா இருப்பான், கர்த்தருடைய காரியத்திலும் இருப்பான். இவன் என்ன இருப்பான், திடீர்னு காண நினைச்சிருப்பாங்க. கடவுள் அவர் கூடவே இருக்கிறாரு. தேவனோடு நடக்கிற மனுஷன் பாவன். அப்படிப்பட்ட மனுஷன் திடீர்னு காண நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் அவனை எடுத்துக்கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் சாட்சி பெற்றான் அவன். எல்லாம் அதுதான் சொல்லி இருக்கிறாங்க. அவன் காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா. உயிரோட மரணத்தை காணாமல் தேவனோடு போகிற மிகப்பெரிய சாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைத்தது என்றால் அது ஏனோக்குக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிடைத்தது. எந்த ஒரு போதனையும் இல்லை, பைபிள் இல்லை, ஞாயிறு ஆராதனை கிடையாது, அவங்களுக்காக வந்து போதிக்கிறது ஒரு பாஸ்டர் கிடையாது. எதுவுமே இல்லாத காலத்துல தேவன் மேல் விசுவாசித்து தேவனோடு ஒரு மனிதன் நடந்திருக்கிறான். நீ கையில வேதம் இருக்கு, நம்ம படிச்சிருக்கிறோம், படிப்பறிவு இருக்கிறது, தெளிவு இருக்கிறது, எல்லாம் புரியுது, போதிக்க ஆள் இருக்கிறது, இதெல்லாம் இருந்தோம். நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நீங்க தேவனோடு நடக்கிறீங்களா? நீங்க தேவனோடு நடக்கிறீங்க என்பதற்கு அடையாளம் என்ன? நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசம் தான் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மேல நம்ப ஆரம்பிச்சிட்டீங்களா, அவருக்கு பிரியமானதை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன் அவருக்கு பிரியமானதை என்னோட வாழ்க்கையில செய்ய முடியலன்னா, அவர் மேல உனக்கு நம்பிக்கை விசுவாசம் குறைவாய் இருக்கிறது. அதனால கர்த்தருக்கு பிரியமா நடக்கிறதை காட்டிலும் ஏதோ ஒன்றுக்கு பிரியமா நடந்து கொண்டிருக்க, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு பிரியமா இருக்கிறது. கர்த்தருடைய காரியங்கள் உங்களுக்கு பிரியமா இல்லாத போனதற்கு காரணம் என்ன? அவர் மேல் இருக்கிற விசுவாசம் உங்களுக்கு குறைவா இருக்கிறது. ஏன் உங்களுக்கு விசுவாசம் உங்களுக்கு குறைந்திருக்கிறது? அவரை அறிகிற அறிவு உங்களுக்கு குறைந்திருக்கிறபடினாலே, அவர் அறிந்து கொள்வதற்காய் நீ நாடாதபடினாலே, தேடாதபடினாலே, அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை உங்களுக்கு இல்லாதபடினாலே உங்களுக்கு விசுவாச குறைவு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே நான் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவரே நான் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்து வாசிக்கலாம், சில வசனங்களை தொடர்ந்து வாசிக்கலாம். எபிரேய புத்தகத்துல அதுல 8ஆம் அதிகாரத்துல 8 இருந்து 12 வசனங்களை வாசிப்பேன். அவர்களை குற்றப்படுத்தி, எபிரேயர் 8:8 ஆமாங்க வாசிங்க. அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அவருடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவருடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நிலை நிற்கவில்லையே, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். எல்லாரும் என்னை அறிந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர் அறிகிற அறிவனால் நிறைந்திருக்கிறவன் தான் அவரை விசுவாசிக்க முடியும். இதே சம்பவத்தை எரேமியா புத்தகத்துல 31ஆம் அதிகாரத்துல 33, 34 வசனங்களை வாசிக்கலாம். அங்கிருந்து தான் இவர் இங்க எழுதுகிறார். 31ஆம் அதிகாரத்துல 33, 34. அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள்ளு என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பழைய ஏற்பாட்டு காலத்துல எரேமியா தீர்க்கதரிசினால் சொல்லப்படுகிறது. உங்களோடு நான் அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களோட ஒரு தீர்க்க தரிசனம் பேசுறாரு. அவர்களால் ஆண்டவரை நெருங்க முடியல, அவரை அறிகிற அறிவினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தர் வருவார். ஹல்லேலூயா. அவர் உங்களோட ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுவார். அவர் உங்களுக்கு தேவனை அறிந்து கொள்வது எப்படி என்பதை கற்றுத் தருவார். அப்போது யாரும் ஒருவருக்கு தேவனை அறிந்து கொள்ளி இப்படி அறிந்து கொள்ளணும் அவசியம் இல்ல. அந்த புது உடன்படிக்கைக்குள் வந்தவர்களுக்கு
தேவனை அறிகிற அறிவு உண்டாகும். ஹல்லேலூயா. புது உடன்படிக்கையில இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு இந்த தெய்வத்தை குறித்து நமக்கு வெளிப்படுத்தும்படியாக இந்த உலகத்துல வந்தார். இயேசு இல்லாம பாருங்க தேவனோட நெருங்க முடியாது. கடவுளை தேடுறேன்னு இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கடவுளை தேடி இருக்கிறாங்க. அவங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவின் வழியாய் அந்த கடவுள் யார் என்பதை தேடினா சீக்கிரத்திலேயே தெய்வத்தை கண்டுபிடிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மளாம் பாக்கியவான்கள் பாருங்க. ஏன்னா யாரோ வந்து இயேசு பத்தி சொன்னாங்க, சரிப்பா நானும் வரேன் சர்ச்சுக்குன்னு ஈஸியா வந்துட்டோம். அப்படி ஈஸியா வந்ததுனால நம் பாக்கியவான்களாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை விருப்பப்படாமல் எப்படியோ அவர் சொன்ன வார்த்தையை கேட்டதுனால நமக்கு ஒரு தெளிவு வந்துடுச்சு. ஹல்லேலூயா. தேவன் யார் என்பதை புரிந்து கொண்டோம். உலகம் என்ன என்பது புரிந்து கொண்டோம். வாழ்க்கை என்பது புரிந்து கொண்டோம். வாழ்க்கையில எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிற நமக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதோட மிக சிறந்தது தேவனை அறிகிற அறிவு நமக்கு உண்டாகி இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களுக்கு தேவனை அறிகிற அறிவு உண்டாகி இருக்கிறபடினாலே உங்களுக்கு ஒருவரை தெய்வத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ நீங்கள் தேவனிடத்தில் நெருங்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்காய் வாசல் திறந்திருக்கிறது. நீங்க ஆசைப்பட்டா தேவனோட நெருங்கி வாழ முடியும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் தெய்வத்தோடு நெருங்கி வாழ்வது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. ஊருக்கு ஒரு தீர்க்கதரிசி இருப்பான், ஊருக்கு ஒரு ஆசாரியர் இருப்பான். நேரடியா தெய்வத்தோடு பேச முடியாது. எந்த பிரச்சனை சூழ்நிலை எதுவா இருந்தாலும் போய் அந்த தீர்க்கதரிசனத்துல போய் என்ன பண்ணணும்? ஐயா ஜெபிச்சு சொல்லுங்க, நான் போலாமா வானவா, செய்யலாமா வானவா. அவர் ஜெபிச்சு ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணவர் கேட்டு ஒரு மத்தியஸ்தர் தேவைப்பட்டது. இன்னைக்கு நமக்கு ஒரு மத்தியஸ்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனையோ மத்தியஸ்தர்கள் வந்தாங்க, எத்தனையோ பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் வந்தாங்க. இந்த தெய்வத்தை நமக்கு யாருமே சரியாய் புரிய வைக்கவில்லை. தெய்வத்தோட நெருங்கும்படியா ஒண்ணுமே செய்யல. இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த தெய்வத்தோட நெருங்கும்படியான ஒரு சரியான நமக்கு பாதையை காட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே வழியாய் மாறி இருக்கிறார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி மரணத்தின் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்து ரட்சிப்பின் வழியாக நாம் இந்த தெய்வத்தோடு நெருங்கும்படியான மாபெரும் ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க? நிறைய வேலை பிரதர், வேலை வேலை வேலை. சிலர் சமையல் காலையில் 6 மணிக்கு எழுந்துக்கிற பிரதர், உப்புமா செய்யணும், அதுக்கப்புறம் அதுக்கு சட்னி செய்யணும், அப்புறம் மதியானம் சாப்பாடு செய்யணும், நைட் 11 மணிக்கு படுக்கிறேன் பிரதர். கடைசியா சாப்பிட்டுட்டு அவங்க இவரு வேலை பிரதர் ரொம்ப ஒர்க் டைட்டு, ஓனர் ரொம்ப லீவ் கொடுக்க மாட்டாரு, வேலை வேலை வேலை. ஐயோ, ஒரு தெய்வம் வானத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனோடு வாழ்ந்து மனிதனுக்காய் இரத்தம் சிந்தி காணக்கூடாத தெய்வத்தோடு நெருங்க முடியாத தெய்வத்தோடு நெருங்குவதற்கான ஒரு மாபெரும் வழியை உண்டு பண்ணி அவரை நம்பினபடினால உனக்கு ஒரு மாபெரும் ரட்சிப்பை கொடுத்து இந்த தெய்வத்தோடு சேர்ந்து வாழணுன்றதான ஒரு வழி உண்டாக்கி பண்ணு. ஏன் ஆதாமை படைத்த அனுதினமும் வந்து மாலை நேரங்களிலே தேவன் அந்த ஆதாமோடு பேசிக் கொண்டிருந்தார். தேவன் மனிதனோடு வாழும்படியாய் அவர் ஆசைப்படுகிறார். தேவன் மனிதனோடு நடக்கும்படியாய் அவர் ஆசைப்படுகிறார். தேவன் மனிதனோடு பேசும்படியே ஆசைப்படுகிறார். அதை பிசாசு மனிதனை பாவத்தில் தள்ளி மனிதனும் தேவனையும் பிரித்து விட்டான். இயேசு மறுபடியுமாக வந்து இந்த தேவனையும் மனிதன் இணைக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் வந்து தன் மரணத்தின் மூலமாய் பாவத்தை பரிகரித்து உனக்கு ரட்சிப்பை கொடுத்து தேவனிடத்தில் சேரும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவருக்காக ஒரு 1/4 மணி நேரம், அவருக்காக ஒரு அரை மணி நேரம் அவர் சமூகத்துல காத்திருக்க, வேதத்தை படித்து தியானிக்க, அவர் பேசும்படியா அவருக்காக
ஞாயிற்றுக்கிழமை போவாங்க தவறாம. சிலருக்கு அது பெரிய சாதனை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுவேன் கரெக்டா, மிஸ் பண்றது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றீங்க, நல்லது, வந்தே ஆகணும், சிறந்த ஒரு வேலை. ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுனால நீங்க தேவனோடு நடக்கிறவர்கள் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கையில பைபிள் எடுத்து நான் கரெக்டா வந்துடுறையா, டைமுக்கு கரெக்டா வந்துடுறேன், ஓகே நல்லது, அதனால நீ தேவனோடு நடக்கிறவன் என்று சொல்ல முடியாது. அனுதினமும் தேவனோடு நடக்கிற தனிப்பட்ட விதத்துல நீ தேவனை அறிந்திருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்துல தேவனுக்கு உனக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த உறவை ஏற்படுத்தும்படி தான் இயேசு இந்த உலகத்துல வந்தார். இயேசுவின் மூலமா தான் தெய்வத்தை நம்ம சேர முடியும். அன்றைக்கு யாரும் சேர முடியாது, இன்னைக்கு நம்மளால சேர முடியும். அல்லேலூயா. அப்ப தேவனை தனிப்பட்ட விதத்துல நீ தேவனை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக அவர் சொன்னார், நான் போகிறது உங்களுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. நான் போகிறது என்ன, உன்னைதான் நம்பி இருக்கிறோம், நாங்க உன்னை பார்த்துதான் நான் வந்தேன், நீங்க போறேன்றீங்க, போறது நலமா இருக்குன்றீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக சொல்லிட்டு சொல்ற, நான் போகிறதும் நலமா இருக்கும். எல்லாம் சீசர்கள் ஆடி போறாங்க. என்ன ஆண்டவரே 3 வருஷமும் கூட வந்து அற்புதம்லாம் பண்ணீங்க, சாப்பாடெல்லாம் போட்டீங்க, எல்லாம் ஜாலியா இருந்தது எங்களுக்கு, உன்னை நம்பி வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம், உங்க கூட அப்படியே வாழ்ந்துலாம் நினைச்சேன், டக்குன்னு திடீர்னு நீங்க நான் போறோம், உங்க இருதயம் கலங்காத இருக்கட்டும், நான் போகிறது நல்லதுன்னு உங்களுக்கு ஒன்றும் புரியல, நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளன் அனுப்பு. ஹல்லேலூயா. உண்மையில இயேசு கூட இருக்கும்போது சீசருடைய வாழ்க்கையில ஜீரோவா தான் இருந்தது. நான் இயேசு போன பிறகுதான் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவாளன் இந்த உலகத்துல வந்து சகல சத்தியத்துக்குள் நடத்தும்படியா, இயேசுவை பற்றி வெளிப்படுத்தும்படியா பரிசுத்த ஆவியானவர் உலகத்துக்கு வந்த பிறகுதான் இந்த சீசர்கள் எல்லாம் எழும்ப ஆரம்பிச்சாங்க, பிரகாசிக்க ஆரம்பித்தாங்க, செயல்பட ஆரம்பித்தாங்க. அவளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சார். அதன் பிறகுதான் இயேசுவை யார் நம்மளுக்கு புரிஞ்சது. ஹல்லேலூயா. இயேசு மரித்து போன பிறகு பரிசுத்த ஆவியானவர்களுக்குள்ள வந்த பிறகுதான் இயேசு யார் என்பதை அவர்கள் தெளிவாய் அறிந்து கொண்டு பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எடுத்து சில வசனங்களை கடகடன்னு வாசிப்போமா? யாத்திராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளை எழுதுவேன். மோசேக்கு ஆண்டவர் 10 கற்பலைகள் எழுதி கொடுத்தார். மோசே இறங்கி வந்து பார்த்தா 40 நாள்ல கதை மாறி போயிருக்குது. இஸ்ரவேல் ஜனங்க புது தெய்வம் உண்டாடிச்சு, பாவம் வந்துடுச்சு, ஆட்டம் பாட்டம் வந்துடுச்சு, கடவுளை மறந்துட்டாங்க, லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒரு மத்தியஸ்தன் 40 நாள் இல்ல மோசே, அதுக்குள்ள கதை சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் எழுதி கொடுத்த விலை மதிக்க முடியாத 10 கற்பனை கட்டளைகளை கொண்டு வந்து பார்க்கும்போது கோபம் தாங்க முடியாம போட்டு உடைச்சிட்டான். மறுபடியும் அந்த கற்பலைகளை கொண்டு வா, நான் எழுதி தடுக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும், இப்போ நான் கற்பலகைகளில் எழுதுகிறேன், நாள் ஒன்று வரும் உங்கள் இருதய பலகைகளை நான் எழுதுவேன். அல்லேலூயா. அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும். எடுத்து வாசிக்கலாம், சங்கீத புத்தகம் 37, 31 வாசிக்கலாம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய தேவன் எழுதிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. ஹல்லேலூயா. நீ அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையாகிய வேதம் உன்னுடைய இருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. கற்பலகையில் அல்ல, கையில அல்ல, இருதயத்துல அவரை குறித்த வார்த்தைகள் எழுதியிருந்தா நீங்க அவருடைய அறிகிற அறிவினால நிரம்பி இருக்க முடியும். ஏசாயா 29:13 வாசிப்போம்.
ஆதலால் ம், தரிசனமெல்லாம் உங்களுக்கு முத்திரிக்கப்பட்ட ம், புஸ்தகத்தின் வசனங்களைப் போல் இருக்கும். ம். வாசிக்க அறிந்திருக்கிற ஒருவனுக்கு அதை கொடுத்து, நீ இதை வாசி என்றால் அவன், இது என்னால் கூடாது, இது முத்திரிக்கிறது என்பான். 29:13 வாசிக்கிறீங்களா? 13. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து என்னிடத்தில் சேர்ந்து. தங்கள் நல்லா உதடுகளினால் கவனிங்க, மறுபடியும் வாசிங்க அதை. இந்த ஜனங்கள் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் வாயினால என்னிடத்தில் சேர்ந்து என்னிடத்துல சேர்ந்து தங்கள் உதடுகளினால் தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். உதடுகளினால கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி எனக்கு இருக்கிறது. தூரமா இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம். சபைக்கு வராங்க, ஆராதிக்கிறாங்க, பாடுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, எல்லாமே பார்த்தோன்னு சொல்லிடுறாங்க, ஆவிக்குரியவங்க கரெக்டா வந்துடுறாங்க. இருதயமோ, உள்ளான இருதயமோ, தூரமா இருதயத்தின் ஆழத்திலோ தேவன் இல்லைங்க, தேவ பயம் இல்லைங்க, கீழ்ப்படுதல் இல்லைங்க, அர்ப்பணிப்பு இல்லைங்க, இருதயத்துல வேதம் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ வெளிப்புறமாய் கடவுளோட நடக்கிறதும் ஒரு காட்சியை நம்மளால காட்ட முடியும். நான் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன். நான் சொல்கிறது வெளிப்புறமான ஆவிக்கிற வாழ்க்கையில நான் வாழ்கிறது போல, நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறேன், கையில எப்ப பைபிள் வச்சிருக்கிறேன், கைத்துல சிலுவையை போட்டு இருக்கிறேன், நான் திகம்ன கரெக்டா சர்ச்சுக்கு போறேன். இதெல்லாம் பாருங்க, நடக்க வேண்டிய, செய்து கொள்ள வேண்டியதுதான். இதெல்லாம் பார்க்கிறவங்க ஒருவேளை கிறிஸ்தவர் சர்ச்சுக்கு போறான்னு தெரியல. ஆனால் உனக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட நெருக்கம் இருக்கிறது, உனக்கும் அவருக்கு எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கிறது என்றால் அவன் இருதயத்தை பார்த்தா தான் தெரியும். நம்ம மனுஷனால இருதயத்தை பார்க்க முடியாது, தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறார். அவரை குறித்த பயம், நெருக்கம், அது குறித்த எண்ணங்கள், அவருடைய சிந்தனை, அவருடைய காரியங்கள் என்னவா வைத்திருக்கிறார். ஏதோ ஒன்று சிந்தித்து இருக்கிற, ஏதோ ஒன்று யோசிக்கிற, தினந்தோறும் ஏதோ ஒரு அடைய முற்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஆனா தேவனை நெருங்குவதற்காய் நீ கொடுக்கிற நேரம் என்ன? இருதயத்துல எதை சிந்தித்துக் கொண்டு இருக்கிற? தேவனோடு நெருங்குவதற்காக. கர்த்தரோட நெருங்க. நான் சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிற சாபம் காணாம ஓடிப்படும், பாவம் ஓடிப்படும், பலவீனம் ஓடிப்படும். தேவனோட நெருங்க அவருடைய சாயல் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். தேவனோட நெருங்கி வாழ ஆரம்பிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளை என்பது, தேவனோடு வாழ்கிறவர்கள் என்றும், தேவனை விசுவாசித்து வாழ்கிற மக்கள் என்றும் நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனோக்கை போல மற்றவர்களை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் வேணும், தேவனுக்கு பிரியமாய் வாழணும். தேவனோடு வாழணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? வார்த்தையினால் வருகிறது. அந்த வார்த்தையுடைய இருதயத்துக்குள்ளே நீ அனுப்பினால் ஒழிய, ஒரு இருதயத்தில் எழுதினால் ஒழிய உனக்கு விசுவாசம் வராது. உனக்கு விசுவாசம் வந்த பிறகுதான் நீ அவரோடு சேர்ந்து வாழ முடியும். ஹல்லேலூயா. விசுவாசம் வருவதற்காகத்தான், நம்ம விசுவாசிகளாய் மாற்றிக்கொள்ளத்தான், நம்முடைய விசுவாசத்தை பெருக்கிக் கொள்ளத்தான் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோம். இங்கே தேவன் ஒரு தேவ மனிதனை நிறுத்தி அவனுக்கு அதை வெளிப்படுத்தி உங்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க அதை புரிய வைக்கிறார். உங்கள் விசுவாசத்தை வளர்த்துக் கொள்வது எப்படி, விசுவாசம் வருவதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்ப நான் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணலாம், நீங்க அங்க இருக்கலாம். நான் பிரசங்கம் பண்றதுனாலோ நீங்க கேட்கறதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. ஆனா நடுவுல ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கு நடுவாய் ஒரு ஆவியானவர் இங்கே, இயேசு கிறிஸ்துவாக அவர் இங்கே ஆவியா இருந்து கொண்டு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற விதங்களிலே கர்த்தர் இந்த வசனத்தை உங்களுக்கு விளக்கி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே தேவனை நெருங்கும்படியை அறிந்து கொள்ளும், உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையிலே உங்களுக்கு அவர் புரிய வைக்கிறாரு. இப்போ பிரசங்கம் பண்ணிட்டல, நான் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு கேட்டேன்னு வச்சீங்க, சொல்லுவீங்க கர்த்தர் என்னோட பேசினார். என்ன பேசுறான்னு கேட்டா அவர் ஒண்ணு சொல்லுவார், இவர் ஒண்ணு சொல்லுவார். நான் நிறைய முறை அப்படி கேட்பேன். நான்
அவர் சொல்றது அவங்க அதுவும் கரெக்டா தான் இருக்கும். ஆனா அவருக்கு ஏத்த மாதிரி பேசியிருப்பாரு. இவரை கேட்டா எனக்கு இது பேசுனாங்க, இவரு கேட்டா இவரு வேற ஒரு காரியத்தை சொல்லுவார். ஆனா அவருக்கு ஏத்த மாதிரி பேசியிருக்கிறார். ஆனா நான் இப்ப சொன்ன வசனம் ஒண்ணுதான். நான் இங்க இருந்து ஒரே மாதிரி தான் பேசுகிறேன். ஆனா கேட்கிற ஒவ்வொருக்கும் ஒரு விதமாய் அவங்களுக்கு ஏற்ற விதங்களிலே தேவன் விலைக்கு கொடுக்கிறாரே. அதுதான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது உங்களுக்காய் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கு நடுவாய் ஒருவர் நின்று கொண்டு மத்தியஸ்தராய் உங்களுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறாரே. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. பிரசங்கத்தை கேட்டா மாத்திரமல்ல, நீங்க வேதத்திலே வார்த்தைகளை படிக்கும் பொழுதும் உங்களுக்கும் அந்த வேதத்தின் வசனங்களுக்கும் நடுவாய் ஆவியானவர் உங்களுக்கு அதை புரிய வைத்து உங்களுக்கு உணர வைத்து தேவனோடு நெருங்கி வாழ்வதற்காய் கற்றுத் தருவார். இந்த வேத வசனங்களை படித்து தியானித்து உன் இதயத்திலே நீ ஏற்றும் பொழுது, அதை நிறைக்கும் போது, அதில் எழுதும் போது என்ன நடக்கிறது? உன் விசுவாசம் பெருக ஆரம்பிக்கிறது. விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும் பொழுது நீ தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ முடிகிறது. ஹல்லேலூயா. மிக சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை என்ன தெரியுமா? தேவனோடு நடக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இருக்காது, எல்லாம் நடக்கும். எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும், எல்லாம் நடந்துரும். எதுவும் கிடைக்காத மாதிரி எல்லாம் கிடைச்சிரும். இதுதான் தேவன் நடக்கிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. மனுஷிகமா பார்க்கும்போது, வெளிப்புற கண்களிலே பார்க்கும்போது எதுவும் நடக்கிறது மாதிரி இருக்காது, எதுவும் கிடைக்கிறது மாதிரி இருக்காது. ஏன்னா அப்படிதான் இருக்கும். மாம்சீகத்துல பார்க்கும்போது அதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனா தேவனோடு நடக்கும் பொழுது நடக்க வேண்டிய விதத்தில் அது நடக்கும். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய நேரத்தில் அது உனக்காய் நடக்கும். ஏனென்றால் நீ தேவனோடு இசைந்து நடக்கிறபடினால் தேவன் உன்மேல் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு மிக எளிதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு நினைத்ததை செய்து முடிப்பதற்கு அவரோடு கூட நடக்கிறபடினாலே, அவர் காட்டுகிற வழியில் நடக்கிறபடினாலே ஆண்டவர் சரியான இடத்தில் உனக்கு கொண்டு போய் நிறுத்தி அதை கொடுப்பதற்கு ஆண்டவருக்கு மிக ஏதுவாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவர், அவரை பார்க்க முடியாது. மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவாய் மத்தியஸ்தராய் இயேசு இருக்கிறார். இயேசுவை அறிகிற அறிவு தான் நாம் தேவனை அறிகிற அறிவாய் மாறுகிறது. இயேசுவை புரிந்து கொண்டதான் தெய்வத்தை புரிந்து கொள்ள முடிகிறோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு கிடையாது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு நாமம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அது இயேசுவின் நாமம் தான். நீங்க எங்க போய் எந்த ஊர்ல எந்த இடத்துல எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கிட்ட ஜெபம் பண்ணீங்கனாலும் இந்த இயேசுவின் நாமத்தில் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணாதான் நடக்கும். ஹல்லேலூயா. அதே நாமத்தை நீயும் சொல்லி ஜெபிச்சா அவர் ஜெபிச்ச ஜெபத்தை எப்படி கேட்கப்பட்டதோ அதே போல நீங்க ஜெபிச்சாலும் கேட்கப்படும். இருக்கீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு அவரை அறிகிற அறிவு குறைந்திருக்கிறபடினாலே நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கான எல்லா காரியங்களும் இயேசு செய்துவிட்டு போய் இருக்கிறபடினாலே நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவனை அறிந்து கொள்வதற்கு முற்படாமல் யாரோ ஒருவர் உங்களுக்கு இந்த தெய்வத்தை நன்றாய் புரிய வைப்பார்கள் என்றும் தேவனிடத்தில் யாரை ஒன்று கேட்டு சொல்வார்கள் என்றும் இன்றைக்கு நீ நினைத்து கொண்டிருந்தா அந்த எண்ணங்களை இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்களோட நேரடியாக பேச விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு நேரடியாக உங்களை நடத்த விரும்புகிறார். தேவன் நேரடியாக உங்க கரத்துல கொடுக்க விரும்புகிறார். யாருக்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட கொடுக்க விரும்ப, நேரடியா உங்களுக்கு கொடுக்கறதுல தேவனுக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. இந்த இயேசுவை நீ விசுவாசித்தனா
நீயும் வீட்டாரும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். உன் விசுவாசம் என்ன பண்ணுதுன்னா உங்க வீட்டுக்குள்ள ரட்சிப்பு, ஆசீர்வாதம், சுகம், ஆசை எல்லாத்தையும் கொண்டு வருகிறது. ஒரு மனிதன் தேவனோடு நடக்கிறது நிமித்தமா அந்த குடும்பம் செழிக்கிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. நீ ஒரு ஆள் போதுங்க உன் குடும்பத்தை மாத்துறதுக்கு. நீ நீ ஆண்டவர் அறிந்திருக்கிறியா, நீ ஆண்டவரை நெருங்கிறியா, நீ போதும். உன்னை வைத்து ஆண்டவர் குடும்பத்தை உயர்த்திடுவார், ஆசீர்வதிச்சிருவார். உன் நிமித்தம் அந்த குடும்பத்தை ரட்சித்திருவாருங்க. அவங்க ரட்சிக்கப்படலைன்னா கவலைப்படாதீங்க. என் குடும்பத்தில் ஐயோ இவங்களாம் ரட்சிக்கப்படல, என் சொந்தங்கள் ரட்சிக்கப்படலை, என் வீட்டுக்கார ரட்சிக்கப்படலை, அவங்க ரட்சிக்கப்படலை, இப்படி ரொம்ப பாவத்தில் இருக்கிறாங்களே, இங்க எப்படிதான் திருந்த போறாங்களே, கவலைப்படாத. நீ விசுவாசித்து நெருங்க 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 உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, வசனம் சத்தியமா இருக்கிறது. அவங்களுக்கு அழுது புலம்பட்டு, நீ அவரை அறிகிற அறிவினால் நிறைந்து அவர் உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டங்களுக்கு நீ ஒப்பு கொடுத்து அவர் உன்னிலே கிரியை செய்யும்படி அவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, அர்ப்பணிக்கும் போது, கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்தும் போது அவர்களுடைய கண்கள் எல்லாம் உன்னை காண்கும். ஹல்லேலூயா. முன் நிலைமையும் பின் நிலைமையும் பார்க்கும் போது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதே உன் வாழ்க்கையே ஒரு பிரசங்கமா, சாட்சியா, அவள் வாழ்க்கையை அசைக்க கூடியதை மாறும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் நிர்வசனம் மத்தேயு 28:20 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். உலகத்தின் முடிவு பரியந்தம், முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. உங்க கூட இருக்கிறேன் என்றார். வசனத்தை நீங்க நல்லா கொஞ்சம் தியானம் பண்ணி பாருங்க. அவரு நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் இருக்கிறான்ற உணர்வு இருக்கா? நீங்க அவர் கூட இருக்க விரும்புறீங்களா? அவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அவர் வாக்கு மாறாதவரு. உலகத்தின் முடிவு பிறந்த உங்க கூட நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த வசனம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்தை உணர்வு பூர்வமா நீங்க அதை நீங்க நம்புறீங்களா? என் தேவன் என் கூட இருக்கிற அந்த உணர்வு அப்படி இருந்துட்டாலே நீங்க அவரோடு நடக்க முடியுமே. ஹல்லேலூயா. என் தேவன் இருக்கிறார் என்ற உணர்வே நீங்க அவரோடு நடப்பதற்கு ஏதுவானதா இருக்கிறது. என் கூட தான் இருக்கிறார் என்ற உணர்வு அதை நம்மளே அப்படியே செழியான பாதைக்கு நடத்திட பாருங்க. வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:14 வாசிக்கலாம். அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெறுகிறோம். 14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நம்ம வெளியில தேடிட்டு இருக்கிறோம். வசனம் சொல்றது உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்படின்னா நான் கூட இருக்கிறேன்றாரு, உள்ள இருக்கிறேன்றாரு. இவ்வளவு அருகிலே பக்கத்துல நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை நீ அறியாமல் இருப்பது எப்படி? அவரோட நடக்காமல் இருக்கிறது எப்படி? அவருடைய சத்தத்தை கேட்காமல் இருக்கிறது எப்படி? அவருடைய வழிகாட்டத்தில் உணராமல் இருக்கிறது எப்படி? யோவான் 14:16-17 வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றல்வாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் சரீரத்தில் இருக்கும்போது அது சொன்னாரு, சரீரத்தை விட்டு போகும்போது இதை சொல்றாரு. நான் இந்த சரீரத்தை விட்டு போயிடுவேன், இந்த உருவமா இருக்க போறதில்ல. ஆனா நான் போன பிறகு ஒரு தேற்றரவாளன். ஹல்லேலூயா. அந்த வசனம் அழகாக வாசிங்க மறுபடியும். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட. என்றைக்கும் சொல்லுங்க, என்றென்றைக்கும். கொஞ்ச நாள் இல்ல, ஒரு வருஷம் 6 மாசம், என்றைக்கும்
நிரந்தரமாக இருக்கும்படியாக உங்களுடனே கூட உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை உலகம் அறியாதுப்பா, காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் பெற்றுக்கொள்ளாது. ஆனா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற, வேதத்துல கையில வைத்திருக்கிற நீங்கள் அறியாது இருக்கிறது எப்படி? ஹல்லேலூயா. அவர் கூட இருக்கிறார் என்று உணராது இருக்கிறது எப்படி? வாசிக்கலாம் அடுத்துல யோவான் 15ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனம் வாசிப்போம். பிதாவிடத்தில் நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் இயேசுவை பற்றிய சாட்சி கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் இயேசுவை புரிய வைக்கிறது தான் வேலைய. இயேசு புரிஞ்சிட்டு நான் பிதா, ஆவியானவர் இயேசுவை புரிய வைக்கிற வேலை. இயேசு கிட்ட வந்துட்டீங்களா அவர் பிதா யாருன்னு காட்டிடுவார். ஹல்லேலூயா. இப்படிதான் தேவன் வைத்திருக்கிறார். தேவனை நெருங்குவது எப்படி? முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தலுக்கு நேராய் கடந்து வர வேண்டும். அவர் உன்னை இயேசு யார் என்பதை உனக்கு புரிய வைப்பார். ஏன்னா இயேசுவினுடைய வாழ்க்கை மரணத்தின் மூலமா தான் நமக்கு விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கிறது. பிறகு இயேசுவை புரிந்து கொள்ள பிறகு இயேசு நமக்கு என்ன புரிய வைக்கிறார்? பிதா யார் என்பதை புரிய வைக்கிறார். ஹல்லேலூயா. அப்பதான் தேவனிடத்தில் நம்மால சரியான விதத்தில் இறங்க முடியும். நம் ஆவியானவரை தாண்டி, இயேசு கிறிஸ்துவை தாண்டி காணக்கூடாத மகிமையின் பிதாவினிடத்துல நெருங்கக்கூடியவர்களாய், இயேசுவை போல பிதாவினிடத்துல நெருங்கக்கூடியவர்களாய் நம்ம மாறணுங்க. ஹல்லேலூயா. அதற்கான எல்லா வழியும் இயேசு கிறிஸ்து நமக்காய் அவர் செய்து போயிருக்கிறார். யோவான் 16, 13, 14 வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆவியானுடைய வேலை என்ன தெரியுமா? இயேசுவை புரிய வச்சு இயேசு கிட்ட சேர்க்கிறது. ஆவியானவரை தாண்டி இயேசு கிட்ட போயிட்டீங்கன்னா இயேசு நம்மளை பிதாவின் இடத்துல சேர்த்துருவார். ஹல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்துல கொண்டு மேல உட்கார வச்சிருவாரு. ஹல்லேலூயா. இது எப்படி தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி போயிட்டே இருக்கணும். முதல்ல ஆவியானுடைய வழி நடத்தலுக்குள்ள கடந்து போகணும். அடுத்து நம்மளை இயேசுவனுடைய அறிகிற அறிவினால் நிரம்பி இயேசு நம்மளை என்ன பண்ணவர்? அப்படியே கொண்டு போய் அந்த மகிமையின் பிதாவின் இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இயேசு எப்படி தான் பிதா செய்கிறதை காண்கிறதோ அதையே நான் செய்கிறேன், அவர் பேசுகிறதோ அதையே செய்கிற அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது பிதா அங்க பக்கத்தில் நின்றுட்டு இல்ல. ஆனால் பிதா பரலோகத்தில் இருந்தாலும் அவருக்கும் இவருக்கும் எவ்வளவு நெருக்கம் இருக்கு பாருங்க. பிதா பரலோகத்தில் இருக்கிறாரு, இவருடைய நேசகுமாரர்கள் வானத்தில் ஒரு சத்தம் உண்டாகினதா. பரலோகத்துல பிதா இருக்கிறாரு, பூமியில இயேசு இருக்கிறாரு. ஆனா எப்ப பேசினாலும் இயேசு எப்படி பேசுறாருன்னா பிதா பக்கத்தில் இருக்கிறது போல பேசுகிறார். ஹல்லேலூயா. என் பேசுகிற அறிகிற அறிவுல நிரம்ப பிதாவும் நம்மோடு கூட இருக்கிறது நம்மளால உணர முடியும். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நீங்கள் தனிப்பட்ட விதத்துல தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு எல்லாவற்றையும் இயேசு செய்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஜனங்களோ தேவனை அதிகமாய் நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்றைக்கு உனக்கும் நமக்கு ஒரு நல்ல மத்திய அஸ்தர் கிடைத்திருக்கிறார். நமக்காக அவர் மரித்து இப்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த உலகத்திலே நமக்காய் அனுப்பியிருக்கிறார். அவர் நம் தேவனண்டை சேர்வதற்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எனக்கு ஒன்னும் தெரியலன்னு கவலைப்பட தேவையில்ல. ஆண்டவரே உன்னை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, கூட நெருங்க ஆசைப்படுகிறேன்னு சொல்லி நீங்க அவரை நோக்கி பார்த்தா அழகா உங்களை கரம் பிடித்து ஆண்டவர் உங்களை அவரோட நெருங்கி வாழ உங்களுக்கு கற்று தருவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு யாரும் உங்களுக்கு ஆண்டவரை பத்தி பெருசா புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. தேவனை உங்களோடு நேரடியா தொடர்பு கொள்ள விரும்புகிறார். அப்படிப்பட்ட நாட்களில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னாங்களா, நல்லா ஊழியம் செய்யறாங்க, வருகிற புதன்கிழமை ஆண்டவர் என்னை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு.
எல்லாம் வந்துடுங்க. அந்த அம்மா நல்லா ஜெபம் பண்ற ஊழியம் பண்றவங்க. அந்த அம்மாவும் சொல்லிட்டாங்க, நல்லா ஊழியம் பண்றாங்களே, மெயினான ஆளு. ஆண்டவர் சொல்லிட்டாரன் புதன்கிழமை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் ஃபோன் பண்ணி எல்லாரும் வந்துருங்க, நான் புதன்கிழமை ஆண்டவர்கிட்ட போறேன்ட்டாங்க. ஒரு கும்பல வந்துச்சு, அப்போ ஆண்டவர்கிட்ட இங்கே எடுத்துக்கொள்ள போறாங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து காத்துட்டு குளிச்சுட்டு வரேன்னு போய் கிருஷ்ணாவில் ஊற்றி கொளுத்திக்கினாங்க. இதுதான் அவங்களுக்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ற வெளிப்பாடு கிடைச்சது. இப்ப இவ்வளவு நாள் என்ன ஊழியம் செஞ்சாங்க தெரியல. நான் சொல்லுகிறேன், சத்திய ஆவியானவர் உனக்குள் இருந்தார். அல்லேலூயா. சத்தியத்தின் வழியில் உன்னை நடத்துவார். இந்த வேத வசனம் வார்த்தை இல்லாம உனக்கு எந்த ஆலோசனைகள் வந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இந்த வேத வசனம் உங்களை சரியான விதத்துல அது உங்களை நடத்தக்கூடியதா இருக்கிறது. இப்படிப்பட்ட நிறைய காரியங்களை நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன். அப்போ அவங்க என்ன பைபிளை படிச்சாங்க? பைபிளை அதிகம் படிக்கல. ஆவியானவர் நடத்துகிறான்னு சொல்லி இப்படி அவங்க வந்து வசனத்தை விட்டு பிசாசு அவங்களை என்ன பண்ண தவறான பாதைகளை சிலர் நடத்தி விடுகிறாங்க. ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவர் நம்மளை சத்தியத்தில் நடத்துகிறார். ஹல்லேலூயா. சரியான விதத்துல தேவன் நம்மை நெருங்கும்படியாய் கற்றுத்தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய வசனம் இல்லாம நான் தரிசனம் கண்டேன் அதை கண்டேன்னு சொன்னா கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஹல்லேலூயா. அந்த தரிசனம் கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறதா கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா சில நேரங்களில நான் யோசிக்கிறது கனவா வந்துடும். ஒருத்தர் சொன்னாரா, என்னை கட்டிக்கன்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்குது. கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. கர்த்தர் அவர்கிட்ட பேசிட்டாரா, அந்த பொண்ணு வந்து அவரை கட்டிக்கன்னு சொல்லுதான். அப்போ ஊழியக்கார் கேட்டுறாங்க, அந்த பொண்ணு உன்னை கட்டிக்கன்னு சொல்லுதுப்பா, கர்த்தர் உங்ககிட்ட பேசினாரு, எப்படி பேசினாரு? அந்த பொண்ணு தான் சினிமா சொல்லுச்சு, நீ கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை செய்கிறார், என்னை சீக்கிரத்தில் கல்யாணம் பண்ணிக்கொள். இப்படிதான் கர்த்தர் பேசினாரா, என்னதான் கல்யாணம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னா, இது தீர்க்க தரிசனம் சொல்லிச்சு. இப்ப இவருக்கு தெரியல, வசனம் தெரியல, இவருக்கு வேதம் தெரியல, இது சரியா தெரியல, விளங்க தெரியல. இவரு என்ன பண்றாரு, கர்த்தர் தான் பேசினாரு, அந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணீங்க தீர்க்க தரிசனம் சொல்லுச்சு. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு தெளிவு வரணும்னா இது சரியா தவறான புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் பேசுறான்னு ஒண்ணு சொல்லிட்டோம்னா கதை கந்தல், எல்லாமே பயந்துடுறோம். கர்த்தரே சொல்லிட்டாரு, நம்ம என்ன சொல்றதுன்னு. இங்கதான் ரொம்ப கவனமா இருக்கணும். இங்கதான் கவனமா இருக்கணும். கர்த்தர் வேதத்தின் அடிப்படையை தவிர வேற எதிலும் பேச மாட்டார். நமக்கு வேத அறிவு இருக்கணும். கர்த்தர் நம் தனிப்பட்ட, இது ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல தேவன் உங்களோட பேச விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கை குறித்து முடிவுகளை சொல்ல அவர் ஆசையா இருக்கிறார். நீங்க எதை செய்யணும்னு கற்றுக்கொள்ள அவர் ஆசையா இருக்கிறார். என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன, யாரும் உங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்க தேவையில்ல, அவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் என்ன செய்யணும், என்ன எப்படிப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டும் எனக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டால் தனிப்பட்ட விதத்துல தேவன் உங்களுக்கு சொல்லி கொடுக்க, உங்களை வழி நடத்த, உங்க கூட நடக்க, உங்களோட பேச, உங்க கூட கடந்து வருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, தேவரீர் என் கூட நீ இருக்கிறீர். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில தடம் புரிந்து தடம் மாறி, நான் சூழ்நிலை மாறி, நானே பேதலித்து ஒரு தவறான பாதையில ஒருவேளை போனாலும் கூட, மரண இருளின் பள்ளத்தாக்குல விழுந்து விட்டாலும் கூட, அங்கேயும் கூட நீங்க இருக்கிறீங்க என்னை வழி நடத்துவதற்கு. ஹல்லேலூயா. தவறி போகும்போதே உனக்கு ஆலோசனை கொடுக்க நல்லவரா இருக்கிற தேவன், அவருக்கு உண்மையா இருக்கிற உனக்கு நேர் வழி காட்ட மாட்டாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடலாமா? எத்தனை பேரு அவரோட நேரடி தொடர்புகளை விரும்புறீங்க? அவரோட எத்தனை பேரு பேச விரும்புறீங்க? தனிப்பட்ட விதத்துல கர்த்தர் என்ன தொடர்பு கொள்ளணும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? உங்கள் விசுவாசம் வளரணும். அப்பதான் நீங்க அவர் கூட நடக்க முடியும். அவர் விசுவாசம் உங்களுக்கு வளரணும்னா அவரை குறித்த அறிவு பெருகணும். அவரை குறித்த அறிவு உங்களுக்கு பெருகணும்னா கொஞ்சம் வேதத்தை நீங்க நோக்கி பார்க்கணும். வேதத்தை நோக்கி பார்க்காம
வேதத்தை நோக்கி பார்க்கறது தான் நீங்க கடவுளை நோக்கி பார்க்கறது. வேதத்தின் வழியாகத்தான் தேவனை புரிந்து கொள்ள முடியும். வேதம் மாத்திரம் இல்ல, நான் கடவுளை யாரும் உங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஒருத்தன் வானத்துல இருக்கணுமா, ஒருத்தன் பூமிக்கு கீழே இருக்கணும் சொல்லுவான். இப்படி ஆளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. வேதம் மொத்தம் கடவுளை எங்க இருக்கிறான்னு அழகா சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் உனக்குள்ள வாசம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். உனக்குள்ள உலாவுகிற தேவனா இருக்கிறார். உன்னோடு இடைபடுகிற தேவனா இருக்கிறார். உன்னோடு பேச விரும்புகிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காய் ரத்தம் சிந்தி மரித்த தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனோட தொடர்புகள் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து தேவனோடு நிற்கும் சாக்கியத்தை நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்க ஆண்டவரே தொடர்பு கொள்ள முடியும். இப்படி மாபெரும் வெளியேறப்பட்ட ரட்சிப்பு எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. அதை நாங்கள் வீணடிக்காம, அதை நாங்கள் மூடி வைக்காம, எங்க காலங்களை நாங்கள் கடைத்து கொண்டு போகாம, இந்த ரட்சிப்பினால் கிடைத்த இந்த உன்னதமான ஒரு அனுபவம், தேவனோடு சேரும் ஸ்லாக்கியம், தேவனோடு பேசும் ஸ்லாக்கியம், தேவனோட நடக்கும் ஸ்லாக்கியத்தை நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தி தேவனோடு நடக்கிற ஆண்டவரே இன்றைக்கு எங்களை கற்றுக் கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் உங்களை உம்மோடு நடக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக எங்களை நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களே மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சதா காலமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, என் தேவன் என்னை